18 லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் தெரிவித்திருக்கிறார். 49,000 போர்வைகள் கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், தாம்பரம், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், விருதுநகரிலிருந்து இதுவரைக்கும் 18 லாரிகள் மூலமாக உணவுப் பொருட்கள், பிஸ்கெட்டு, பிரெட்டு, பன்னு, ரைஸ், தால் போன்ற பொருட்கள் எல்லாம் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் இப்போது இந்த 2 மாவட்டங்களுக்கும் நம்ம திருப்பி விட்டுருக்கோம். ஸோ இந்த பொருட்கள்லாம் ஒரு 2 லாரி போய் சேர்ந்துருச்சு. மற்ற 16 லாரி டிரான்சிட்டில் இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெட்ஷீட்ஸ், போர்வைகள்லாம் வழங்குவதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார்கள். இப்போதைக்கு 41,000 பெட்ஷீட்ஸ், குறிப்பாக ஈரோடுலேருந்து 20,000 பெட்ஷீட்ஸும், திருநெல்வேலி, கரூர், திருப்பூர், திருச்செங்கோடு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருந்தும் ஒரு மொத்தமாக 41,100 பெட்ஷீட்கள் நம்ம ப்ரொக்யூர் பண்ணி இந்த லாரிகள் மூலமாக அனுப்பி கொண்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் தூத்துக்குடியில் டேமேஜ் உள்ளனால ஒரு 30,000 பெட்ஷீட்டுக்கு மேலே தூத்துக்குடிக்கும், 10,000 பெட்ஷீட்ஸ் திருநெல்வேலிக்கும் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் மதுரையிலேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் ஏர் டிராப்பிங் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாரிகளில் உள்ள பிரெட்டு, பிஸ்கெட்டு, பால் பவுடர், இந்த இத்தியாதி பொருட்கள் எல்லாம் மதுரை ஏர்போர்ட்டு கொண்டு போய் அங்கே ஹெலிகாப்டர் மூலம் ஏர் டிராப்பிங் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு கோஆர்டினேஷன் டீம் மதுரையில் வச்சுருக்கோம். ஸோ இந்த லாரியில் கொண்டு போகிற பொருட்கள், உணவுப் பொருட்கள்லாம் தனியாக பிரித்து அதை ஹெலிகாப்டர் மூலமாக நாளைக்கு காலையில் ஏர் டிராப்பிங் பண்ணுறதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி மிக அதிக அளவிலையும் வேகமாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் என்டிஆர்எஃப் கூட அங்கே ரீச் ஆக முடியல. அதனால தான் எய்ட் ட்ராப் பண்ணலாம்ன்ட்டு உணவு சூலூர்லேருந்து அவங்க கிளம்பி ஹெலிகாப்டர் கிளம்பி வழியில் மதுரையில் நிறுத்த வேண்டியாயிடுச்சு ஃபியூலிங்காக. அதுக்கப்புறம் அவங்க இருட்டானதுனால அவங்களால ட்ராவல் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு காலையில் தான் அங்கே போய் ரீச் ஆகும். அதுக்குள்ளே நாங்கள் லோக்கல் டவுன் பஞ்சாயத்து மூலமாகவும் உணவு தயாரித்து அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறோம். இன்றைக்கி நைட்டு அதை கொஞ்சம் கண்காணிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அந்த என்டிஆர்எஃப் டீம் போய் சேருதுன்ட்டு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு இந்த மெடிக்கல் ஹெல்ப் அதிகமாக தேவைப்பட்டவங்க, அவசரமாக தேவைப்பட்டவங்க, அவங்கள முதல்ல கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்றவங்களை கொண்டு வரலாம். இப்போ 10 டீம் இருக்குது, இன்னும் 2 டீம் வரப்போகுது. அது இல்லாமல் நம்ம எஸ்டிஆர்எஃப் டீம் நிறைய மொபிலைஸ் பண்ணியிருக்கிறோம், டபுள் ஆக்கியிருக்கிறோம். இன்னொரு எஸ்டிஆர்எஃப் டீம்னால ட்ரெயினான ஒரு 268 போலீஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அங்கே மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிலிட்ரி நாளைக்கு காலையில் வருது. 168 பேர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.